ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்திருக்கிறார் மனோஜ் பாண்டியன். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஓபிஎஸ் அணியில் இருந்து வெளியேறி தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதிமுக பிளவுபட்ட போது அவர் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தெரிவித்து கிட்டத்தட்ட 4 உறுப்பினர்கள் ஓபிஎஸ் அணியில் இருந்தார்கள். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன், ஓபிஎஸ் என இந்த 4 பேரும் ஓபிஎஸ் உடைய அணியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்த நிலையில் தற்போது மனோஜ் பாண்டியன் திமுகவிற்கு சென்றிருக்கிறார். அதிமுகவில் முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தென் மாவட்டங்களில் இருந்த மனோஜ் பாண்டியன் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் உடனே பயணித்தார். ஒருங்கிணைப்பாளர் என்ற அந்த பதவி நீக்கப்பட்டு ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்ட பிறகும் தொடர்ச்சியாக அவர் அதிமுகவில் நீடித்தார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் இருந்து ஓபிஎஸ்ஐ தவிர யார் வேண்டுமானாலும் மீண்டும் தங்களை இணைத்துக் கொள்ளலாம், தாராளமாக வாருங்கள் என்று அழைப்பு விட்ட போதும் அவர் தொடர்ச்சியாக குறிப்பாக ஓபிஎஸ் உடனே பயணித்தார். எல்லா காலகட்டங்களிலும் ஓபிஎஸ் உடனிருந்தார். ஆனால் சமீப காலமாக அவர் ஓபிஎஸ் உடைய எந்த நிகழ்ச்சிக்கும் கலந்து கொள்ளவில்லை. அவர் மீண்டும் அதிமுகவில் இணைய இருக்கிறாரா என்ற ஒரு கேள்விகள் வந்த நிலையில் தற்போது திமுகவில் மனோஜ் பாண்டியன் இணைத்துக் கொண்டார். மேலும் ஒவ்வொருவராக தற்போது அதாவது ஓபிஎஸ் அணியுடன் அவருடைய அரசியல் எதிர்காலம் கருதி தற்போது ஓபிஎஸ் அவர்களும் பிஜேபிக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் வருவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார். இத்தகைய சூழலில் தற்போது அரசியல் எதிர்காலம் கழித்தே மனோஜ் பாண்டியன் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். மேலும் இதற்கு முன்னதாகவே அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தற்போது இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸ்ஐ தவிர வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் என 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸ் உடைய அணியில் இருந்த நிலையில் தற்போது மனோஜ் பாண்டியன் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக ஓபிஎஸ் அணியில் தற்போது 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். வைத்திலிங்கம் மற்றும் ஐயப்பன் என 2 சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கிறார்கள். மனோஜ் பாண்டியன் அதிமுகவில் அவருக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது திமுகவில் முதலமைச்சரை சந்தித்து தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக அவர் திமுகவில் பயணிப்பதாக பல்வேறு விஷயங்கள் வந்த நிலையில் தற்போது நேரடியாகவே அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்.